ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாள்பட்ட சளியை போக்குவதற்கு ஒரு எளிய வழிதான். இப்போ இதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையான கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம நாள்பட்ட சளியை போக்க வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சோடனே உடனே போய் மருந்து வாங்கி குடிச்சிட்டு அந்த மேலாக்க அந்த சளியை போக்கிக்குவாங்க. அதிகமாக இருமல் இருந்தாலும் சரி, இல்லை சளி பிடிச்சிருந்தாலும் சரி, உடனே ஒரு டானிக், ஒரு 3 நாளில் அந்த டானிக்கும் முடிஞ்சிடும். இவர்களுக்கு வந்த அந்த சளியும் மறைந்து போகும். ஆனால் நம்ம நாள்தோறும் புழுதியில் போகிறோம், தூசி நம்ம முகத்தில் அடிக்குது, அதை சுவாசிக்கிறோம். இதனால் நுரையீரலில் எப்பொழுதுமே சளியானது சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி சேரக்கூடிய சளியானது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் பொழுது அந்த சளியானது இறுகி அப்போதான் நம்மளுக்கு சளி பிடிக்கிறது, மூக்கு ஒழுகிறது, இருமல் வர்றது, வறட்டு இருமல் வர்றது, இது போன்ற உபாதைகள்லாம் வர தொடங்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் இந்த பானத்தை நம்ம தயார் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா, நாள்பட்ட சளி, நுரையீரல்ல இறுகி இருக்கக்கூடிய சளி, இல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 365 நாளும் சளி இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மெடிசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை செய்யறதுக்கு ரொம்ப ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போறோம். அப்படின்ற போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. இது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருமே இதை எடுத்துக்கலாம். மற்ற நோய்கள் இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இது போன்ற மற்ற உடல் உபாதைகள் இருப்பவர்கள் கூட இதை குடித்து வந்தால் அவர்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெயில் காலத்திலிருந்து மழைக்காலம், அடுத்து உடனே குளிர்காலம், இது போன்ற இந்த மாற்றத்துல கூட ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இது ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, வெற்றிலை, ஒரு வெற்றிலை இருந்தால் போதும். இது ஒரு நபருக்கு நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதனால் ஒரே ஒரு வெற்றிலை, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 4 வெற்றிலை, இந்த சைஸில் ஒரு 4 வெத்தலை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இலை அளவு துளசி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு மிளகு, தேன், சுத்தமான தேன் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த துளசி, வெற்றிலை எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து எடுத்த பொருட்கள் தான். எப்பொழுதுமே ஒரு வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி செடியை வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிலையும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2 செடிகளும் வீட்டில் இருந்துச்சுன்னா அஜீரண கோளாறு, அதனால் நெஞ்சு அடைக்கிறது, வயிறு உப்புசம், பிள்ளைகளுக்கு மப்புன்னு சொல்லுவோம், அது, இது போன்ற நாள்பட்ட சளி எதுவுமே நம்மை அண்டாமல் நம்மளால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால ஒரு வீட்டில் இந்த 2 செடிகளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்று துளசி, இன்னொன்று வெற்றிலை. இது 2த்துக்கும் ரொம்ப இட வசதி தேவை கிடையாது. துளசியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இதே போல் இந்த வெற்றிலையை நம்ம வீட்டு பால்கனியில் கூட ஒரு சின்ன தொட்டியில் வச்சு, இது கொடி போன்று வளரக்கூடியது. இது 2மே இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பறிச்ச இலைகள் தான். அதை வச்சு தான் நம்ம இப்போது இந்த பானத்தை செய்கிறோம். அதனால் நீங்களும் கூட உங்கள் வீட்டில் இந்த 2 செடிகளை வைத்து கொண்டால் எந்த உடல் உபாதையும் உங்களை அண்டவே அண்டாது. டக்குன்னு ஒரு ரெமடியை இந்த 2 பொருட்களை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும், எந்த நோய்க்காக இருந்தாலும் சரி. அதனால் இந்த 2 செடிகளை உடனே வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஒரு வெற்றிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெற்றிலையும் சரி, இந்த துளசியையும் சரி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த காம்போட நம்ம பயன்படுத்தக்கூடாது. காம்பை கிள்ளி எடுத்துருங்க, அது ரொம்ப நல்லது. காம்பை எப்போதுமே கிள்ளிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். இப்படி கிள்ளிட்டு வெறும் வெற்றிலையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா, இந்த எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு துளசியையும் எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 10 மிளகு, 10 மிளகு தான் எடுத்துருக்கிறேன் நான், அதையும் இதோட வச்சுக்கலாம்.
இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்றது ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆகட்டும். பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்து குடிக்க வேண்டும். இதை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறேன். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நான் வந்துட்டு இப்போ ஒரு அரை கிளாஸ் சாறு எடுத்துருக்கிறேன். இதில் நான் தேனும் கலந்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சளி தொந்தரவு, மற்றபடி இருமல், நாள்பட்ட சளி, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே வெளியில் வந்துடும். இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கொஞ்சம் காரத்தன்மை உடையது. வெற்றிலையை சாப்பிட்டாலும் கொஞ்சம் காரமாக இருக்கும், துளசியை சாப்பிட்டாலும் கொஞ்சம் காரமாக இருக்கும், மிளகு சொல்லவே வேண்டாம். அப்படின்ற பட்சத்தில் 3மே காரமாக இருக்குது. இந்த காரத்தை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு தான் தேன் சேர்க்குறோம். தேன் இல்லை அப்படின்றவங்க பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இது 2ல் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால வெறும் வயிற்றில் இதை குடிக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது வயிற்றில் எரிச்சல் ஏற்படும். அதனால் வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. நீங்கள் காலை உணவு சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து ஒரு அரை கிளாஸ் இந்த சாறை குடிச்சிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் குடித்தால் போதுமானது. இல்லைங்க நான் நைட்டு குடிச்சிட்டு படுத்தேன்னா தூங்கினா எனக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் அப்படின்றவங்க நைட்டு குடிக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம இதை குடிக்க வேண்டும். இதை குடிக்கும் பொழுது கொஞ்சம் எண்ணெய் உணவுகளை தவிர்த்துடுங்க. வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். பொரித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது எல்லாமே அந்த எண்ணெய் பசையை அப்படியே நம்மளுடைய உணவு குழாயில் படிஞ்சிருக்கும். அதனால் அதையும் தாண்டி இந்த பானமானது வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அதுவும் இல்லாமல் இந்த இருமல் சளி இருப்பவர்கள் எண்ணெய் பசையோடு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மென்மேலும் உங்களுடைய இருமலானது பெருகும், சளியானது குறையவே குறையாது. அதனால் எப்பொழுதுமே எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை இந்த இருமல் வரக்கூடிய சமயத்தில் சாப்பிட்டுக்கோங்க. அதனால் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. பொரித்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இப்படியாக மாதத்திற்கு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் மட்டும், ஒரு மாதத்தில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த நாள்பட்ட சளியானது குறையும். நல்ல ஒரு சுவாச பாதை, ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும், அவர்களுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். அந்த மூச்சு பிரச்சனை அப்படின்றது வரவே வராது. மற்றும் சளி தொந்தரவு, நாள்பட்ட சளி, கெட்டியான சளி, இது எல்லாமே இந்த பானத்தால் உடனே நம்ம உடம்பை விட்டு வெளியே வந்துவிடும். இதை பெரியவங்க குடிக்கிறதா இருந்ததுன்னா ஒரு அரை கிளாஸ் குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் 10 வயது சிறு குழந்தைகள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 கிளாஸ்க்கு சுண்ட வச்சு கொடுங்க. 1/4 கிளாஸ்னால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அதை 1/4 கிளாஸாக ஆக்கி கொடுங்க. இல்லை ரொம்ப கை குழந்தையாக இருக்கிறாங்க, 1 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு சங்கு அளவு கொடுத்தால் போதுமானது. அவர்களுக்கும் இது நல்ல பலனை கொடுக்கும். திரும்ப சொல்கிறேன், இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா இதில் நம்ம எந்த விதமான மற்ற பொருட்கள் எதையுமே பயன்படுத்தலை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெற்றிலை, துளசி மற்றும் மிளகு, இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்கு தேன் சேர்த்து குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம். இப்படியாக ஒரு மாதத்திற்கு 3 முறை குடித்து வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.